ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் நம்மளோட அட்வான்ஸில் வச்சும் எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த கோர்ஸில் என்ன இருக்குது, இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடேல எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்டெப்த்தாக இருக்கும். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயின் கான்செப்டோ எதுவுமே இருக்காது. இது முழுக்க செல்லர்ஸ் மார்க்கெட் அப்படின்றதுனால செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகுறாங்களோ, செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் பொசிஷனை கட் பண்ணுறாங்களோ அங்கே பையர்ஸ் உள்ளே போய் ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணியிருக்கோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,785 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,875, கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட் மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து 24,880 இருக்கும்போது 24,850, 24,800 கால், இது ரெண்டு தான் இந்த மணி. மேலே பார்த்தீங்க அப்படின்னா 24,900, 24,950, இது ரெண்டு புட்டு தான் இந்த மணி. நம்ம இந்த மணி தான் ட்ரேட் எடுப்போம், அதனால தான் அதை சொல்கிறோம். நம்ம ஆக்சுவலாக இந்த மணி மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் மேலே போகுது அப்படின்றதுனால நம்ம போய் ஃபஸ்ட்டு காலை தான் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 24,800 காலோட சார்ட், இந்த மணி காலோட சார்ட்டு. 10 நிமிஷத்தில் அவன் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருந்தான். சேம் மார்க்கெட் என்ன சினாரியோ, சேம் சினாரியோ. மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் லோஸ்க்கு மேலே இருந்ததோ அதே மாதிரி ப்ரீமியமும் சேம் அப்படியே இருந்தது. அதாவது 10 நிமிஷத்தில் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் லோஸ்க்கு மேலே இவன் இங்கே இருந்தான். ஆக்சுவலாக வந்து இந்த சினாரியோவில் இவனை தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இவனை தான் நம்ம எடுக்கணும். ஏன் அப்படின்னா புட் ஆப்ஷன் ஐயை கீழே உடைக்கிறான், அப்போது கால் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது, லோ உள்ளே வரணும், வந்துட்டான். ஆனால் அதுக்கு மேலே அவனை எடுக்கணுமா அப்படின்னா லோவில் வரணும், வந்துட்டான், 10 நிமிஷத்துலேயே வந்துட்டான், நம்ம என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டான் அவன். அப்போ அந்த இடத்துல எடுக்கலாமான்னா கண்டிப்பாக அவனை தான் எடுக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவன் இவ்வளோ தூரம் போயிட்டான். ஆக்சுவலாக நம்மளோட லெவல்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. 114, 123, 130 அப்படின்றதெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஆனால் இவன் எங்கே இருக்கான்னா 145 இருக்கான். சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இவன் ஆக்சுவலாக இது முடிஞ்ச மார்க்கெட்டுன்றதுனால ஆக்சுவலாக நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க 145, மார்க்கெட் 195 வரைக்கும் இப்போ ஒரு 50 பாயிண்ட் போயிருக்கான். சப்போஸ் இவன் இவ்வளோ தூரம் போகாமல் ரிவர்ஸ் ஆகியிருந்தான் அப்படின்னா ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் எங்கேயோ இருக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், பெரிய ஸ்டாப் லாஸாக வரும். ஆக்சுவலாக உங்களோட என்ட்ரின்றது இந்த இடத்துல தான் வரும். ஒன்று ப்ரீவியஸ் லாஸை வச்சு எடுக்கலாம், இல்லை ஓப்பனை வச்சு எடுக்கலாம், இல்லை அட்வான்ஸ் லெவலில் வச்சு எடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை இந்த இடத்துல எதனா ஒரு அட்வான்ஸ் லெவல் இருந்தால் கூட நம்ம எடுக்கலாம். இந்த இடத்துல எதுவும் இல்லை. ஆக்சுவலாக வந்து அதனால் நம்ம வெயிட் பண்ணணும், திரும்பதாக பார்க்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய பாயிண்ட் போயிட்டான். ஓகேங்களா? அதனால் நம்ம என்ட்ரி அந்த இடத்துல எடுக்க முடியல. ஆக்சுவலாக இவனை தான் நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் எடுக்கணும். அப்போது இவனை எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கான். ஆக்சுவலாக அதிக பாயிண்ட்டு மேலே போனதுனால ஒரு 15 நிமிஷத்தில் இவன் எங்கேயோ போயிட்டான், 155 வரைக்கும் போயிட்டான். ஓகேங்களா? அப்போது இவனை எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகேங்களா? வந்த லோவை வச்சு எடுக்கலான்னு பார்த்தா லோவுக்கும் அவன் போன இடத்துக்கும் எங்கேயோ இருக்குது. ஓகேங்களா? வந்த லோ இதுதான். ஓகேங்களா? அப்போது எந்த லெவலும் பக்கத்தில் இல்லை. அப்போது இவனை எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்போ இவன் புல் பேக்கில் இங்கே வந்து போகிறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஆனால் அவன் அப்படியே போயிட்டான்.
ஒரு 1/4 மணி நேரத்தில் இன்னும் ஒரு 40 பாயிண்ட் மேலே போயிட்டான். ஓகேங்களா, அதனால் இவனை எடுக்க முடியல. ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருந்த காரணத்தினால இவனை என்ட்ரி எடுக்க முடியல. இப்படி தான் நீங்கள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமில் மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ தெளிவான முடிவு எடுக்க திறமை இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கு தான் ப்ராக்டிஸ் வேணுன்றது. இப்போ இந்த இடத்துல உடனே நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்ற இடத்துல எடுத்தால் திடீர்னு இவன் மேலே போனதுனால பரவாயில்ல, போகல அப்படின்னா ரிவர்ஸ். ஏன்னா இது 100% கிடையாது. 100% இவன் போயே தீர்வான்லாம் சொல்ல முடியாது. 20% ரிட்டர்ன் கூட வரும் இங்கே. அப்போது நீங்கள் இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா அடிச்சுட்டு திருப்பி மேலே போவான். அப்போது இங்கே வந்தவனை எடுக்கிறது தான் சேஃபாக இருக்கும். ஓகேங்களா, அப்போது இந்த இடம் வருமானு வெயிட் பண்ணோன்னா வரல. ஓகேங்களா, ஓகே. அதனால் இந்த என்ட்ரியை நம்ம மிஸ் பண்ணல. நம்ம ரூல்ஸ் பிரகாரம் தெளிவாக நம்ம டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா, அதனால் இந்த என்ட்ரி நம்ம எடுக்கலை. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம புட்டு இவன் வீக் ஆனால் தான் புட்டு எடுக்க முடியும். வீக் மீன்ஸ் இவன் ஓப்பனையோ இவன் ப்ரீவியஸ் லோஸையோ இல்லை அட்வான்ஸ் லோலையோ கீழே உடைச்சா மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் ரிவர்ஸ் என்ட்ரி. ஓகேங்களா, ஏன்னா இவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் இவனை கரைக்க மாட்டாங்க. இவன் வீக் ஆனால் தான் இவனை கரைப்பாங்க. அப்போது இவன் வீக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ இவன் எப்போ வீக் ஆகிறான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10:45 வீக் ஆகிட்டான். ஓகேங்களா, எக்ஸாக்ட் 10:45 இவன் அட்வான்ஸ் லெவல், இவன் ஓப்பன் ப்ரைஸ், இவன் ப்ரீவியஸ் லோஸ் எல்லாத்தையும் உடைச்சிட்டான். ஓகேங்களா, உடைச்சி வீக் ஆகிட்டான். ஓகேங்களா, அப்போது அந்த இடத்துல இருந்த இந்த மணி புட் ஆப்ஷன் வந்து 24,900. ஓகேங்களா, இதுதான் 24,900. ஓகேங்களா, கரெக்டாக பாருங்கள், இவனை நம்ம இங்கே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக இவனை 9:45 இந்த இடத்துல எடுக்கிறோம். எக்ஸாக்ட் 100ன்றது எஸ்டர்டே லோ. ஓகேங்களா, அவன் ஏன் அப்படின்னா அவன் ஐயை உடைக்கலை. கால் ஆப்ஷன் வந்து அவனும் லோ கீழேருந்து உள்ளே வரான். உள்ளே வந்து அவன் ஐக்கிட்ட போகலை. ஐக்கிட்ட போகாமையே அவன் டோட்டலாக எல்லா லெவலையும் கீழே உடச்சி வீக் ஆகிறான். ஓகேங்களா, அப்போது ஸ்ட்ராங்காக இருந்தவன் வீக் ஆனானா, அப்போது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவனை கரைக்க முடியாது. வீக் ஆனவனை அவனை கரைக்கிறாங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒருத்தனை அடிக்கவே முடியாது. சண்டைக்கு போனால் அவனை அடிக்க முடியாது. அதே அவன் வீக்காக இருந்தானா அடித்தா கீழே வந்துடுவான். அந்த மாதிரி கதை தான். ஓகேங்களா, ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவனை ப்ரீமியத்தை கரைக்க மாட்டாங்க. வீக்கானால் அவனை கரைப்பாங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் கான்செப்ட். சிம்பிள் தான். ஓகேங்களா, அப்போது அவன் வீக்கானவொன்னே வீக்காக இருக்கிறவன் ஸ்ட்ராங் ஆகிடுவான். ஓகேங்களா, ஓகே. அவன் எஸ்டர்டே ஐயை தாண்டாததுனால அவனோட ஓப்பன் ப்ரைஸ், அவனோட எஸ்டர்டே லோ எல்லாத்தையும் கீழே உடைச்சதுனால இவன் எஸ்டர்டே லோ கீழே இருந்தாலும் உள்ளே வரணும். அதுதான் ரூல். ஓகேங்களா, எஸ்டர்டே லோ கீழே இருந்தாலும் உள்ளே வரணும். ஆனால் இவன் உள்ளே வரணுன்னா அவன் வீக்காக ஆனால் தான் இவன் உள்ளே போவான். இல்லைனா சும்மானா அப்படி ஃபேக் போகிற மாதிரி போய் கீழே வந்துடுவான். அப்போது அவன் வீக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதனால தான் நம்ம 10:50 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போது நீங்கள் 100ன்ற இடத்துல என்ட்ரி எடுத்திங்கன்னா இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் 100ல் என்ட்ரி எடுத்திங்கன்னா 140 தான் டார்கெட். இதுதான் அவனோட ஓப்பன், அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ். ஓகேங்களா, அது வரைக்கும் தான் போக முடியும் அவன். ஓகேங்களா, அதை உடச்சி அதுக்கப்புறம் போகிறானா அப்படின்றதுலாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகேங்களா, ஆனால் உங்களுக்கு கண் எதிர்க்க தெரியுது இது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, இவன் அது கீழே இருக்கிறதுனால ஓப்பன் ப்ரைஸ் இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போவான். ஓகேங்களா, அது வரைக்கும் தான் போயிருக்கான் பாருங்கள். போயிட்டு அதிலே தான் ரீட்ரேஸ்ட் ஆகிறான் பாருங்கள். எத்தனை வாட்டி ஆகிருக்கான் பாருங்கள். ஓகேங்களா, இங்கேருந்து இவன் ரீட்ரேஸ்ட் ஏன் இதுலேயே சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கான் அப்படின்னா, இவனோட ஆப்போனண்ட் கால் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி வீக் ஆகி அவன் எஸ்டர்டே லோவையும் உடைச்சிட்டான். ஓகேங்களா, அவன் எஸ்டர்டே லோவை உடைச்சா இவன் எஸ்டர்டே ஐ கிட்ட தான் இருக்கணும், இல்லை எஸ்டர்டே ஐயை தாண்டி மேலே போகணும். அதுதான் ரூல். அதனால தான் அவன் லோவை உடைக்கும் போது இவன் எஸ்டர்டே ஐலேயே சஸ்டெயின் ஆகிறான். ஓகேங்களா, அவன் லோ உடைக்காமல் லோ உள்ள போய் ஸ்ட்ராங் ஆகிருந்தான்னு வச்சுங்க, இவன் திருப்பி கீழே வந்துட்டுருப்பான். ஓகேங்களா, அதனால தான் இந்த இடத்துலையே சஸ்டெயின் ஆகுது. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துலலாம் என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கவே கூடாது. ஒரு என்ட்ரி தான், இந்த இடம் தான் என்ட்ரி நம்மளுக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் என்ட்ரி எடுத்தால் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரே ஒரு என்ட்ரி தான். புல் பேக் இந்த இடத்துல தான் ஆகுது, வேறு எங்கேயும் ஆகலை. லெவலுன்ற இடத்துல இந்த இடத்துல தான் புல் பேக் ஆகுது. ஓகேங்களா, இங்கெல்லாம் நிற்கிது, ஆனால் லெவல் இங்கே தான் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா, அதனால் இங்கே தான் புல் பேக் ஆகும் அது. அப்போது இங்கே ஒரு என்ட்ரி வேணால் எடுக்கலாம். ஓகேங்களா, ஒரு என்ட்ரி நீங்கள் 30 இல்லை 35ல் எடுத்திருந்தீங்க கூட உங்களுக்கு 75 வரைக்கும் போய் 40 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஆனால் 15 பாயிண்ட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அடிச்சதுன்னா அதோட விட்டுடணும், என்ட்ரியே போகக்கூடாது. ஓகேங்களா, இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்கலாம். எப்படி ட்ரை பண்ணலாம்? இவன் ஆப்போனண்ட் கால் ஆல்ரெடி வீக்கில் இருக்கிறதுனால, டோட்டலாக ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எஸ்டர்டே லோ கீழே இருந்ததுனால இவன் ஐக்கு மேலே தான் இருக்கணும், இல்லை ஐயை தாண்டி போகணுன்றதுனால இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்போது இவனை நம்ம எடுக்கலாம்.
ஓகேங்களா. அவன் ஓப்பன் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்தால் இவன் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போகணும். யாருன்னா ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போய் தான் ஏற்கனவே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தவன் ஓப்பனுக்கு மேலே இருந்தவன் கீழே வந்துட்டான்னா கீழே இருக்கிறவன் மேலே போயிடுவான். இவ்வளோ தான் விஷயம். அந்த எக்ஸ்பைரி டேயில் தான் 2 பேருமே போக முடியாமல் 2 ப்ரீமியமும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்து ப்ரீமியத்தை 2த்தையும் கரைச்சி ட்ரேடர்ஸை வந்து லாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஆனால் வீக்லி டேஸில் அந்த மாதிரி நடக்காது. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் 2 ப்ரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருங்க. எல்லா டைமும் அந்த மாதிரி இருக்காது. ஒருத்தன் கீழே வந்தால் ஒருத்தன் மேலே போயிடுவான். நீங்கள் க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி மேலே இருந்தவன் கீழே வந்தாலே கீழே இருக்கிறவன் மேலே போகிறான் ஓப்பன் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அழகாக நம்ம லெவலில் மீட் ஆகும்போது என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே இதை நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா. இது வரைக்கும் ஸ்கோர்ஸ் வாங்காதவங்க சீக்கிரமாக வாங்கிடுங்க. ஓகேங்களா. அப்போ தான் இது புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. எப்படி க்ரியேட் ஆகுது, இதில் என்ட்ரி எப்படி எடுக்கணுன்ட்டு. ஓகேங்களா. இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி 2 என்ட்ரி, அதாவது கால்லையும் எடுத்துருக்கலாம் புட்டிலையும் எடுத்துருக்கலாம். காலில் எடுக்காத ரீசன், காலில் ஏன் எடுக்க முடியல அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுச்சு மார்க்கெட். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ஒரு பெரிய பாயிண்ட் மேலே போயிடுச்சு. ஓகேங்களா. அதனால் நம்ம எடுக்க முடியல. எப்படியா இருந்தாலும் அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால 2 சைட் மூவ் ஆகுன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. அப்போது ஒருத்தன் வீக் ஆகும்போது அடுத்தவனை எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி நம்ம புட்டை எடுத்தோம். கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி தான். ஏன்னா இது நம்ம பல வருஷமாக இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 வருஷமாக நம்ம இதே விஷயத்தை தான், ஒரே விஷயந்தான் இதனுடைய ரகசியம், இதனுடைய சக்ஸஸ் ரகசியம். இதில் ஏன் நம்ம கரெக்டாக நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியுது, இப்படி நடந்தால் இப்படி மார்க்கெட் போகும்னு எப்படி நம்மளால் முடியுதுன்னா நம்ம ஒரே விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஒரே மாதிரி தான் ட்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறோம், க்ளீனாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம், ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா. எந்த விஷயத்தையும் மாற்றவே இல்லை. நம்ம ஒரே ஒரு விஷயந்தான். ஓகேங்களா. செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மார்க்கெட்டை பார்த்து அதை தான் நம்ம 3 வருஷமாக அதே தான் நம்ம பண்ணுறோம். நம்ம கோர்ஸ் வீடியோவும் அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் இது. ஓகேங்களா. நம்ம பார்த்து நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியாக பழகிடுச்சு. ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான மார்க்கெட்டு தான். ஓகேங்களா. இதில் பொறுமையும் நிதானமும் மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளினும் இருந்தால் கன்சிஸ்டடாக நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டை நம்ம மந்த்லி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஆனால் இதுக்கு முழுக்க ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா. டிசிப்ளின் கண்டிப்பாக வேணும், பொறுமை கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா. எடுப்புலேயே எதுவுமே நடக்காது. ஓகேங்களா. நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸ்பெரி. ஓகேங்களா. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கணும், கற்றுக்கணும், நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.